காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. பாடம் 7 திருக்குறள் கதைகள். இந்த பாடத்திற்குரிய புத்தக பயிற்சிகளை தான் நாம் பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பொறை என்பதன் பொருள் டேஷ். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாம் சரியான விடையை தேர்வு செய்து எழுதுவோம். ஆ முழுமை, ஆ வளமை, இ பொறுமை, இ பெருமை. சரியான விடை இ பொறுமை. பொறை என்பதன் பொருள் பொறுமை. 2. நிறையுடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ நிறை கூட்டல் யுடைமை, ஆ நிறை கூட்டல் உடைமை, இ நிறைய கூட்டல் உடைமை, இ நிறையும் கூட்டல் உடைமை. நிறையுடைமை எப்படி பிரிக்கலாம்? சரியான விடை நெடில் ஆ நிறை கூட்டல் உடைமை. 3. மெய் கூட்டல் பொருள். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ மெய்ப்பொருள், ஆ மெய்யான பொருள், இ மெய்ப்பொருள், இ மெய்யாய் பொருள். சரியான விடை குறில் இ மெய்ப்பொருள். 4. வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆ அன்பு இல்லாமை, ஆ பொறாமை கொள்ளாமை, இ சினம் கொள்ளாமை, இ பொறுமை இல்லாமை. சரியான விடை குறில் இ சினம் கொள்ளாமை. 5. போற்றி ஒழுகப்படும் பண்பு டேஷ். ஆ சினம், ஆ பொறையுடைமை, இ அடக்கமில்லாமை, இ அறிவில்லாமை. சரியான விடை நெடில் ஆ பொறையுடைமை. அடுத்து பொறுத்துக. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வினாவுக்கு ஏற்ற விடையை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து பொருத்தணும். 1. பொறை. பொறை அப்படின்னா பொறுமை. 2. மெய்ப்பொருள், உண்மை பொருள். 3. காவாக்கால், காக்காவிட்டால். 4. சோகாப்பர், துன்பப்படுவர். 5. சொல்லிலுக்கு, சொல் குற்றம். இந்த மாதிரி நம்ம சரியாக பொருத்திட்டோம். அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு உரிய விடைகள் 2 உள்ளது. அதில் எழுத்துப்பிழை உள்ளது. நம் எழுத்துப்பிழை உள்ள வார்த்தைகளை நீக்கிவிட்டு சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். 1. ஆய்வகம் டேஸ் இருந்தது. சரியான விடை மேல் தளத்தில். பொதுலா, தளத்தில் அப்படிங்கிறதுல பொதுலா தான் வரணும். அடுத்து 2. வழியில் டேஸ் ஒன்று வந்தது. குறுக்கு பாதை. இதில் 2வதாக இருக்கக்கூடிய வல்லின தான் வரணும் குறுக்கு பாதையில். சரிங்களா? அடுத்து 3. உனக்கு காரணம் டேஸ் புரியவில்லையா. இதில் பார்த்திங்கன்னா இடைநரா சின்னரா தான் வரணும், புரியவில்லையா. அடுத்து 4. எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார். இதில் விளக்கு என்ற வார்த்தையில் பொதுலா தான் வரணும். சரிங்களா? அடுத்து 5. குற்றம். குறை யாரிடம்தான் இல்லை. குறை அப்படிங்கிறது வல்லினராக தான் வரணும். சரிங்களா? அடுத்து வினா விடை. 1. பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? விடை பொறுமை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். அப்போது பொறையுடைமை போற்றப்படும். 2. மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? விடை யாரிடம் எப்பொருளை கேட்டாலும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் உண்மையான பொருளை ஆராய்ந்து அறிதல் வேண்டும். 3. நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? விடை நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் சொல் குற்றம் ஆகும். 4. சினம் எப்போது ஒருவரை அழிக்கும்? விடை ஒருவன் சினம் வராமல் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும்.
அவ்வாறு காத்து கொள்ளாவிடில் சினம் தன்னையே அழித்துவிடும். 5. நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது, ஏன்? விடை: நான் படித்த திருக்குறள் கதைகளுள் எனக்கு பிடித்த கதை மெய்ப்பொருள் காண்போம். ஏனெனில் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண வேண்டும் என்பது ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் புத்தக பயிற்சிகளை பார்த்தீங்க. நன்றாக படியுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.